இந்த சினாரியோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சினாரியோ நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் 3ல யாரெல்லாம் வொர்க் பண்றாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சேலரிய வந்து சார்ட் பண்ண சொல்றாங்க. அசெண்டிங் ஆர்டர்ல. லோயஸ்ட்லேருந்து யார் ஹையஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இல்லாம நம்மளுக்கு வந்து 4 காலம் தான் வேணும். என்னென்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். சரி வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிள் ரன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான காலம் குடுத்துட்டு இந்த சினாரியோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான காலம் குடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் நம்ம குடுக்க போறோம். அந்த டேபிள குடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டேபிள குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, வேர் கனெக்ஷன் யூஸ் பண்ண போறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு 3ல இருக்கிறவங்க மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, டிபார்ட்மெண்ட் எனக்கு 3 மட்டும் நான் குடுத்துக்கிறேன். ஈக்குவல் குடுத்துட்டு 3. இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அகைன் ஆர்டர் பண்ண சொல்றாங்க. எதுனா சேலரி காலம் ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் குடுக்கணும். அதையும் நான் குடுத்துக்கிறேன். அசெண்டிங் குடுத்தாச்சு. இப்ப நான் இந்த கொரிய கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சேலரி எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல வரும். நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் 3ல யாரெல்லாம் வொர்க் பண்றாங்களோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் சேலரி வந்து நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும்.